ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பியூட்டிஃபுல் மார்னிங் டைமில் என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன் டெஸ்ட்லேருந்து நம்ம ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு சேஃப்கார்ட் பண்ணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் ஃபேட் ஆகாமல் ஒரு சன் ரேஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் சேஃப்கார்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் வந்து விலகாமல் பார்த்துக்கும். அதேமாதிரி ரெயின் வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் நல்லா உங்கள் ப்ராடக்ட் வந்து சேஃப்கார்ட் பண்ணும். அது என்ன ப்ராடக்ட் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ண நீங்கள் பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கார் அண்ட் பைக் கவர் மேனுஃபேக்சரிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கார் அண்ட் பைக் கவர் மேனுஃபேக்சரிங் ப்ராஃபிட் டீடைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒரு 400 வருங்க. அதேமாதிரி ஹோல்சேல் நீங்கள் சேல் பண்ணுற காஸ்ட் வந்து ஒரு 800 வரும். ஸோ 100% கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் மந்த்லி ஒரு 300 கவர் சேல்ஸ் பண்ணிங்கன்னா 400 கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 1,20,000 ருபீஸ் மினிமம் ப்ராஃபிட் கிடைக்குங்க 300 கவருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தான் உங்களுக்கு வந்து. இந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன காஸ்ட்டில் கிடைக்குது, என்ன உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, என்ன ஃபேப்ரிக் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு வேணும், ஒவ்வொரு காரோட சைஸஸ் எல்லாம் என்ன, நீங்கள் வந்து சைஸஸ் எங்கே போய் பார்க்குறது, நீங்கள் வந்து டேப் வச்சு காரை தான் அளக்கணுமா, அது இல்லாட்டி நெட்டில் சர்ச் பண்ணணுமா, இல்லை எங்கே என்ன பண்ணலாம், அதுக்கு நீங்கள் சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பலினோ ஆகட்டும், ஸ்விஃப்ட்டு, இக்னிஸு, இனோவா, எக்கோ ஸ்போர்ட்டு, ஃபார்ச்சுனர், i10, i20 இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கார்ஸ் வந்து நல்ல மூவிங்கில் இருக்கிற கார்ஸ்ங்க ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா. இதே மாதிரி ஹை எண்ட் கார்ஸ் பார்த்தீங்கன்னா BMW, ஆடி அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மூவிங்கில் இருக்கிற கார். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக வேணும். கஸ்டமர்ஸ் வந்து ரெக்குயர்மெண்ட் எப்படி கேட்குறாங்களோ அப்படி தான் நம்ம மேக் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸஸ் எல்லாம் எப்படி எடுக்கலாம் வீடியோவில் பார்க்க போகிறேங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வந்து என்ன மெஷினரின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 2 ஃபேப்ரிகேஷன் மெட்டீரியல்ஸ் வந்து ஜஸ்ட்டு கட் பண்ணி நம்ம கார் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி இந்த கார் கவர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த கார் கவரில் என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வாட்டர் டாட்ஸ் எல்லாம் வச்சுன்னா கண்டிப்பாக சல்லுன்னு கீழே வந்துடும். அதே மாதிரி ஃபுல்லி எலாஸ்டிக் கீழே எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் இருக்கும். ட்ரிபிள் ஸ்டிச்சஸ் இருக்குங்க எல்லாமே. இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் எட்ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டிச் போட்டிருப்பாங்க கொஞ்சம் கிளியாத மாதிரி. அதுக்கு தான் வந்து நல்ல குட் குவாலிட்டி மேக் பண்ணி கொடுத்தா தான் கஸ்டமர்ஸ் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஃபிட்டுங்க. நீங்கள் வந்து இது மாதிரி யூரோப்பியன் ரெட் அப்படிம்பாங்க இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாருதி ஸ்விஃப்ட்டுக்கு கொடுக்குற மாடலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் ஸ்டிச்சஸ் கண்டிப்பாக வந்துடும். எலாஸ்டிக் பெல்ட் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பக்கெட் பெல்ட் இருக்கும். இந்த லாஸ்ட்லேருந்து உள்ள சைடு இன்சைடு எடுத்து போகிற மாதிரி பக்கெட் பெல்ட் இருக்கும். இதெல்லாமே கஸ்டமர் ஃபிட்டுங்க. கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அவங்க ரெக்குயர்மெண்ட் படி என்ன டெயில் ஹேண்ட் வேணுமா, இல்லை சைடு கிளாஸ், மிரர் கிளாஸ் வேணுமா, அப்படி எல்லாமே கேட்டுட்டு இந்த பிளாக் வித் ரெட்டு இது மாதிரி வந்து கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுக்கணும். நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா இதுதான் யூரோப்பியன் ரெட் அப்படிம்பாங்க இந்த மாடலு. உங்களுக்கு விசுவலுக்காக கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரிபிள் ஸ்டிச்சஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் இருக்கும். இந்த எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டிச் போட்டிருப்பாங்க கிளியாக அது மாதிரி. ஸோ அதனால தான் இந்த எட்ஜஸ்மே பார்த்தீங்கன்னா உள்ள டேப் மாதிரி சிறுசாக வச்சு அடிச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டண்ட்டுக்காக இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா வாட்டர் ரெசிஸ்டண்ட்டுக்காக தண்ணி வந்து உள்ளே போகாது. இது வந்து பக்கெட் பெல்ட்டுமாங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்கும். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த சைடு பேக் சைடு டோர் வரைக்கும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ப்ரொடெக்ஷன் ஃபார் யுவர் கார். கண்டிப்பாக அவங்க வந்து கார் வந்து வெயில்லையோ மழையிலையோ கண்டிப்பாக வந்து இதாகும். ஸோ அதனால் வந்து இது மாதிரி கவர்ஸ் வந்து கண்டிப்பாக கார் இந்த ரீசெண்ட் டேஸில் அதிகமாக எல்லோரும் வாங்கியிருக்காங்க. எல்லா வீட்லேயும் கார் இல்லாத வீடே இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த கார் வந்து பாதுகாப்பாக இருக்குன்னு நினைப்பாங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆகட்டும், வெதர் கண்டிஷன் எப்போ மழை காலம் வெயில் காலம் அப்படி ஆகட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அல்ட்ரா சன் ரேஸ் எல்லாம் நிறையா அடிக்கும். அப்படி பார்த்திங்கன்னா கிளாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேட் ஆகும். நல்ல ரெட் கலரு ப்ளூ கலர் கார்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபேட் ஆகிருக்கும். ஸ்க்ராச்சஸ் உழுகும். யாராச்சும் ஸ்க்ராச்சஸ் பண்ணுவாங்க. டஸ்ட் உழுகும் தொடச்சோம்னா ஸ்க்ராச்சஸ் ஆகும். ஸோ அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கார் எப்பவுமே சேஃப்கார்ட் பண்ணி தான் வைப்பாங்க எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நல்லா மூவ் ஆகும். அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் சைஸ் நம்ம எங்கே போய் பார்க்குறதுன்னு நீங்கள் கவலையே வேண்டாம். ஒவ்வொரு கார் சைஸும் பார்த்தீங்கன்னா நெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து மாருதி பலினோ சைஸ்க்கு கார் சைஸ் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாருதி பலினோ சைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெட்லேயே வந்துடும் உங்களுக்கு எல்லாமே. அப்படி இல்லைனா உங்கள் கார் இருந்துச்சுன்னா கஸ்டமர் காரில் தான் வந்துருந்தாங்கன்னா நீங்கள் அளந்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு கார் எடுத்துட்டிங்கன்னா எடுத்து வச்சிட்டாலே நெக்ஸ்ட் காருக்கு வந்து நீங்கள் இதே சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டைமென்ஷன் மாறாது. எந்த ஒரு காரும் பார்த்தீங்கன்னா லோ எண்டு டாப் எண்ட் மாடல் வரைக்கும் டைமென்ஷன்ஸ் மாறாதுங்க. உள்ள ஸ்பெக் மட்டும் தான் மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேப்ரிக் மெட்டீரியல். இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கார் கவர் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபா ஒரு மீட்டர் கிடைக்குதுங்க. ஒரு மார்க்கெட்டில் வந்து 35 ரூபாய்க்கு கிடைக்குது. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எப்படி 400 ரூபா வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வந்து கண்டிப்பாக ஒரு காருக்கு வேணுங்க. ஒரு காருக்கு 10 மீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவருக்கு ஃபேப்ரிக் காஸ்ட் 35 ரூபாய்னு போட்டிங்கன்னா 10 × 35 350 ரூபா ஆச்சுங்க. லேபர் காஸ்ட் 10 ரூபா போட்டிங்கன்னா 360 ரூபா ஆச்சு. ஒரு பேக்கிங்கு டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அதுக்கு வந்து இப்போ ஒரு 40 ரூபா மினிமம் 40 ரூபா போட்டாங்க கூட 360 + ஒரு 40 400 ரூபா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆச்சுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லுங்கள் இது மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் உங்கள் கொஸ்டின்ஸை லீவ் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் விஜய் ப்ராட்காஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஜய் ப்ராட்காஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி வேறு ஏதாவது தகவல் வேணும், வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.